தூத்துக்குடியில் மினி டைட்டில் பூங்காவை திறந்து வைத்தார் முதல்வர் ஸ்டாலின். புதுமை பெண் திட்டத்தின் விரிவாக்கத்தை இன்று தொடங்கி வைக்கிறார். தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள 6 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி பெற தொண்டர்கள் கடுமையாக உழைக்க வேண்டும். நிர்வாகிகள் உடனான ஆலோசனை கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தல். கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழாவில் இன்று பங்கேற்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். உயர்ந்து நிற்கும் வள்ளுவர் போல் தமிழ்நாடு சிறக்கட்டும் என்று பெருமிதம். புயல் வெள்ள பாதிப்புகளுக்கு மத்திய அரசு உரிய நிதி வழங்காததால் தமிழக அரசுக்கு கடும் நிதி சுமை. பொங்கல் பரிசு தொகுப்புடன் 1000 ரூபாய் வழங்காதது குறித்து அமைச்சர் தங்கம் தென்னரசு விளக்கம். பொங்கல் பரிசு தொகுப்புக்கான கரும்புகள் மாவட்ட ஆட்சியர்களின் கண்காணிப்பிலேயே கொள்முதல் செய்யப்படும். வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தகவல். அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை சம்பவம் தொடர்பாக விசாரிக்க தேசிய மகளிர் ஆணையம் அமைத்த உண்மை கண்டறியும் குழு சென்னை வருகை. அண்ணா பல்கலைக்கழகத்தில் இன்று விசாரணை. பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கேட்டு சென்னை ராயப்பேட்டையில் உள்ள தனியார் வணிக வளாகத்தில் அதிமுகவினர் போராட்டம். யார் அந்த சார் என குறிப்பிட்ட பதாகைகளுடன் நூதன முறையில் அரசுக்கு கண்டனம். மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவம் தொடர்பான அதிமுகவின் போராட்டத்திற்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பாராட்டு. சாமானியர்கள் பாதிக்கப்படும் போது ஒருவர் மட்டுமே அந்த பிரச்சனையை முன்னிறுத்துவது அரசியலாகாது என்றும் கருத்து. பொதுக்குழுவில் நடந்த மோதலுக்கு பின் பாமக நிறுவனர் ராமதாஸை சந்தித்தார் அன்புமணி. பாமக ஒரு ஜனநாயக கட்சி என்பதால் காரசார விவாதங்கள் இருப்பது சகஜம் என கருத்து. உட்கட்சி பிரச்சனையில் அடுத்தவர்கள் தலையிட வேண்டாம் எனவும் வேண்டுகோள். தமிழகம் முழுவதும் 56 IPS அதிகாரிகள் பணியிட மாற்றம். 3 ADGP-க்களுக்கு DGP-க்களாக பதவி உயர்வு. திருச்சி SP வருண்குமார் திருச்சி சரக DIG-யாகவும், புதுக்கோட்டை SP வந்திதா பாண்டே திண்டுக்கல் சரக DIG-யாகவும் பதவி உயர்வு. கள்ளக்குறிச்சியில் அரிசி விற்பனை கடையில் திருட முயற்சித்த போது கையும் களவுமாக சிக்கிய இளைஞர். ஒரே பகுதியில் தொடர் திருட்டு சம்பவங்கள் அரங்கேறிய நிலையில் பரபரப்பு சம்பவம். சேலம் மாவட்டம் சின்னப்பம்பட்டி அருகே 50 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் நிரம்பிய கசப்பேரி. அரை நூற்றாண்டு கால காத்திருப்பு பூர்த்தியானதால் பட்டாசு வெடித்தும் கிடாவெட்டியும் மக்கள் கொண்டாட்டம். மலையாள நடிகர் திலீப் சங்கர் திருவனந்தபுரத்தில் உள்ள ஹோட்டல் அறையில் சடலமாக மீட்பு. அறையிலிருந்து துர்நாற்றம் வீசியதால் திறந்து பார்த்த ஹோட்டல் ஊழியர்கள் அதிர்ச்சி. ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து இன்று இரவு விண்ணில் பாய்கிறது PSLV C-60 ராக்கெட். தலா 220 கிலோ எடை கொண்ட 2 சிறிய செயற்கைக்கோள்களை சுமந்து செல்கிறது. ராஜஸ்தானில் ஆழ்துளை கிணற்றில் விழுந்த 3.5 வயது சிறுமி 1 வாரம் ஆகியும் மீட்கப்படாத துயரம். கடினமான பாறைகளும் மழையும் தடையாக இருப்பதாக மீட்பு குழுவினர் விளக்கம். தலைநகர்
தலைநகர் டெல்லியில் வாட்டி வதைக்கும் கடும் குளிர். 200க்கும் மேற்பட்ட தற்காலிக முகாம்களில் வீடுகளற்ற மக்கள் தங்க வைப்பு. ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் சுவாமி கோவிலில் வைகுண்ட ஏகாதசி திருவிழா திருநெடுந்தாண்டகத்துடன் இன்று தொடக்கம். மின்னொளியால் ஜொலித்த கோவில் வளாகம். அனுமன் ஜெயந்தியை ஒட்டி ஆஞ்சநேயர் கோவில்களில் சிறப்பு வழிபாடு. நாமக்கல்லில் 1,08,000 வடை மாலை அலங்காரத்தில் அருள்பாலிக்கும் ஆஞ்சநேயர். மகரவிளக்கு பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவிலில் இன்று மாலை நடை திறப்பு. ஜனவரி 19ஆம் தேதி வரை பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய அனுமதி. தென்கொரியாவில் 181 பேருடன் தரையிறங்கிய விமானம் வெடித்து சிதறியதில் 179 பேர் பலியான சோகம். விபத்திற்கு மன்னிப்பு கோரியது ஜேஜூ விமான நிறுவனம். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஜெருசலேம் நகரில் உள்ள மருத்துவமனையில் அனுமதி. சிறுநீரக குழாயில் ஏற்பட்ட நோய் தொற்று காரணமாக அறுவை சிகிச்சை மேற்கொள்ள திட்டம். அமெரிக்க முன்னாள் அதிபர் ஜிம்மி கார்ட்டர் காலமானார். வெள்ளை மாளிகையில் அரை கம்பத்தில் பறக்கவிடப்பட்ட அமெரிக்க தேசிய கொடி. பார்டர் கவாஸ்கர் கோப்பை டெஸ்ட் தொடரின் 4வது போட்டியின் 2வது இன்னிங்ஸில் ஆஸ்திரேலிய அணி 234 ரன்களுக்கு ஆல் அவுட். 340 ரன்கள் என்ற இலக்கை நோக்கி இந்திய அணி பேட்டிங். உலக ரேபிட் செஸ் சாம்பியன்ஷிப் தொடரின் மகளிர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றார் இந்திய வீராங்கனை கொனேரு ஹம்பி. வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை ஹம்பி வசப்படுத்தியுள்ளார் என்று பிரதமர் மோடி வாழ்த்து.